வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆலோசனை பண்ணி யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசினார் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை சொல்லிட்டு போயிட்டார். அதனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதனால் அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. எதிர்க்கட்சியினர் இதை திட்டம் போட்டு குழப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. திட்டம் போட்டு யாருமே குழப்பலை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் தான் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விஷயத்தை சொன்னார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்குது. அவங்க எப்படி தான் எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். தேர்தல் முடிஞ்ச பிறகு யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் இது வேறு மாதிரி மெத்தடு, முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற முடிவு பண்ணினா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அதை தான் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை ஏற்று பேசுகிறாரு. அதனால் பாஜக மேலிடம் ஒருவேளை நீங்கள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சே பேசுங்க, எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் காமாகவே வச்சுருங்க, இங்கிட்டு நாங்கள் டிடிவி தினகரனை விட்டு நாங்கள் உசுப்பேற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரனை வச்சு உசுப்பேற்றுறாங்க. ஒருவேளை அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பஞ்சாயத்து வராமல் பார்த்துக்கணும். கடைசி நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றக்கூடிய கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்படின்னா, சின்னம் தொடர்பான சில வழக்கு தான். கிட்டத்தட்ட 2017 இந்த வழக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வழக்கறிஞர் சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த வழக்கை தொடுத்துருக்கிறாரு. இந்த வழக்கு தொடர்பாக பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், கேசி பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன், அப்புறமா பார்த்திங்கன்னா பெங்களூர் புகழேந்தி, இப்படி நிறைய பேர் இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் எல்லாத்துக்கும் மனு கொடுத்து விசாரணையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை திடீர்னு முதற்கட்ட விசாரணையோட நின்று போச்சு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, தேர்தல் நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் இது மாதிரி தேர்தல் வரப்போது, எங்களுக்கு சின்னம் தொடர்பான வழக்கை இன்னும் தேர்தல் ஆணையம் முடிக்கவே இல்லை, கொஞ்சம் காலக்கெடு கொடுத்து நீங்கள் சீக்கிரமாக முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் சீக்கிரமாக விசாரித்து ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும், நீதிமன்றம் சொல்கிறத கேட்டு உடனே ஓகே உடனே விசாரித்து முடிவை சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாமல், எங்களுக்கும் ஒரு அரசியல் சட்ட அமைப்புலாம் இருக்குது, எங்களுக்குமே தேர்தல் ஆணையத்துக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது, உடனே விசாரிச்செல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது. இப்போ எங்களுக்கு பீகார் தேர்தல் இருக்குது, அதுதான் எங்களுக்கு மிக முக்கியம், அந்த சைடு நாங்கள் தேர்தலில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் இப்போதைக்கு கவனம் செலுத்த முடியாது, பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் இது தொடர்பாக நாங்கள் விசாரணையை பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகார் தேர்தல் முடிஞ்சு நவம்பர் டிசம்பர் ஆகிடும். இந்த தேர்தல் ரிசல்ட்டெல்லாம் ஆட்சி அமைக்கிறது போகிற தொடர்பான விஷயங்கள்லாம் நடந்து முடிக்க நவம்பர் டிசம்பர் ஆயிடும். நவம்பர் டிசம்பர் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு நகரவே முடியாது. அப்புறமா தேர்தல் தேதி அறிவித்த பிறகு எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது கூட கண்டிப்பாக என்ன செய்வாங்க, டக்குன்னு முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலையை போட்டு விட்டுட்டு பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியே இருக்காது, செங்கோட்டையன் தலைமையில் வரலாம். செங்கோட்டையன் தலைமையில் கட்சி எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு அண்ணாமலைக்கு பின்னாலேருந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சாரம் பண்ண வேணாம், ஒருவேளை நீங்கள் கேண்டிடேட்டாக அங்கே கோயம்புத்தூர்லேயே நீங்கள் எங்கேயாவது நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிக்கவே முடியாது, கொங்கு பெல்ட்டில் அவர் ஜெயிக்க முடியாது. அண்ணாமலையோட ஆதரவு இருந்தாலே போதும், அவருக்கு பெருசாக அண்ணாமலையோட ஆட்கள் ஓட்டு போட்டால் கூட போதும். அந்த அளவுக்கு தான் அண்ணாமலை செல்வாக்காக இருக்கிறாரு கொங்கு பெல்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தேர்தல் ஆணையமும் இப்படி ஒரு விஷயத்தை போட்டு செக் அடித்து விட்டாங்களா, இனிமேல் என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறார். சரி, நமக்கு பாஜக கூட்டணியை கழட்டி விட்டுட்டோம்னா இங்கிட்டு இந்த சைடு திமுக கூட்டணியும் உடைக்க முடியல. திமுக கூட்டணியில் இருக்க விசிகா திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அதிமுக மேலெல்லாம் எந்த விதமான கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாதுங்க, அதிமுக நல்லா இருக்கணும், திராவிட கட்சிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல நானும் ஒரு நபர், அதில் அதிமுக மேலெல்லாம் நான் எந்த குறையுமே சொல்ல விரும்பலை, எடப்பாடி பழனிசாமி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது. அப்படிங்கிற என்ன தவறான முடிவு எடுத்தாருன்னா பாஜகவோட கூட்டணி வச்சது தான். பாஜக எங்கெங்கெல்லாம் கூட்டணி வைக்குதோ அந்தந்த மாநிலத்தில் இருக்க கட்சிகளை அப்படியே சுவடே இல்லாமல் ஆக்கி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவன் நிற்கிறார். எங்கே வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, பீகாரில் ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்க, அந்த கட்சியை ஒழிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி இந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்க. இந்த கட்சியோட கூட்டணி வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குது, அந்த கட்சியில் ஏக்ன
உத்தவ் தாக்கரேக்கு எதிராக ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்தாங்க. சிண்டே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சிண்டேயோட கூட்டணி வச்சு அங்கே ஒரு சிண்டே தலைமையில் ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க. ஏக்நாத் சிண்டே தலைமையில் அங்கே ஒரு ஆட்சி நடந்துக்குது. இந்த மாதிரி சமயத்தில் உத்தவ் தாக்கரே அப்படிங்கிற ஒரு சிவசேனா கட்சியை உருவாக்குன அந்த நபர்களுடைய செல்வாக்கெல்லாம் அங்கே தவிடுபொடி ஆக்கி விட்டாங்க பாஜக. அப்படி தான் ஒவ்வொரு மாநில கட்சிகளுடன் கூட்டணி வச்சு அந்த கட்சியை அழிச்சிடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போது அதிமுகவை அழிக்கிறதுக்கான முயற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் வந்து உதாரணத்தெல்லாம் கொடுக்குறாருல, திருமாவளவன் கொடுக்குறாரு. எடப்பாடி பழனிசாமி முட்டாளும் கிடையாது. அவரும் யோசிச்சிருப்பார்ல, நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சா நம்மளை அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே யோசிச்சிருப்பார்ல. ஏன் வந்து திரும்பவும் அவரே போய் சரண்டர் ஆகிக்கிறாரு பாஜகட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஏன் அது திருமாவளவனுக்கு தெரியாமல் போச்சு? தப்பு பண்ணாதவன் யார்? எல்லாருமே தான் தப்பு பண்ணியிருக்கான். அரசியலில் எல்லாருமே தப்பு பண்ணுறது சகஜம் தானே. பாஜக மட்டும் யோகிய சிகாமணியா? அவங்களும் ஊழல் பண்ணாமல் இருக்கிறாங்களா? எல்லோரும் ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல. அப்படி பண்ணவங்களில் இவங்க மட்டும் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2029 வரைக்குமே பாஜக ஆட்சி இருக்குது. அவங்கள பகைச்சிக்க முடியாது. 2026 தான். அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற நபர்கள், வேலுமணி, தங்கமணி, இது போன்ற நபர்களும் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பின்னாடியிலேருந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் மாட்டின்னு நிற்கிறார், இவங்களும் மாட்டின்னு நிற்கிறாங்க. எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் என்ன முடிவு எடுக்க முடியும்? திருமாவளவனுக்கு இது புரியாமல் இருக்குமா? திருமாவளவன் இப்படி வந்து நீங்கள் மாநில கட்சியை வந்து உடச்சிருவாங்க, காலி பண்ணிடுவாங்க, இப்போ அதிமுகவையும் காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதுக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார். அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஏக்நாத் சிண்டேக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அவங்க வந்து கட்சியை உடச்சி அவங்க வெளியே வராங்க. அவங்க வந்து சிண்டே வந்து என்ன பண்ணுறாரு, பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. இவர் பாஜகவோட கூட்டணி வைக்கலைங்கிறாரு, அவர் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி வச்சனால அவருடைய செல்வாக்கு அதிகமாச்சு. அங்கே வந்து அவர் ஆட்சியில் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அவ்வளோதான். அந்த கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கட்சியை உடைக்கணுங்கிற அவசியம் பாஜகவுக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, பீகாரில் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, தேசிய ஜனநாயக கட்சி வந்து இருக்குது. இந்த கட்சி வந்து இப்போ இருக்கிற பாஜக எம்எல்ஏக்களோட குறைவான எம்எல்ஏக்கள் தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே யார் இருக்கா முதலமைச்சராக? தேசிய ஜனதா தளம் தான் அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஏன் பாரதிய ஜனதா இல்லை? பாரதிய ஜனதா அதிக எம்எல்ஏக்கள் இருக்கும்போது கூட அவங்களுக்கு ஆதரிக்கிறோம்ல. அப்போ வந்து ஒரு மாநில கட்சியை வந்து உடைக்கணுங்கிற அவசியம் பாஜக கிடையாது. எந்த மாநில கட்சிகள் முதுகில் ஏறியுமே பயணம் பண்ண வேண்டிய அவசியமும் பாஜகவுக்கு கிடையாது. இது வந்து தப்பாக வந்து திருமாவளவன் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திருமாவளவனுக்கு பதிலடியாகவே இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசும்போதெல்லாம் அப்படியே நீ முழுங்குறதுக்கு பாஜக வந்து அதிமுக முழுங்குறதுக்கு என்ன புழுவா பூச்சியா நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. புழுவோ பூச்சியோ முழுங்கின பிறகு தானே தெரியும் பாஜக பாம்பா நீங்கள் வந்து தவளையா அப்படிங்கிற விஷயமே ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்ச பிறகு தானே பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. திருமாவளவன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அக்கறைப்படுறாரோ இல்லை அதிமுக மேலே அக்கறைப்படுறாரோ அது பெரிய விஷயமே கிடையாது. அவர் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் இப்படி தான் பேசினார். கடைசி வரைக்குமே திமுக கூட்டணியை விட்டு வரவே மாட்டேன்ட்டார். எடப்பாடி பழனிசாமி எப்படியா இருந்தாலும் திருமாவளவன் நம்ம கூட கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தார். கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டார். இப்போவும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து அப்படியே அதிமுக கூட்டணிக்குள்ளே வர்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் பேசினாலும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அவர் ஒன்றும் இந்த சைடு வர மாதிரியே தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எதுக்காக அட்வைஸ் இவர் பண்ணுறாரு? திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, ஒரு கட்சியோட நல்லதுக்காக நாங்கள் பண்ணுறோம். இப்போ இந்த வைகை செல்வன்லாம் ஒரு பதிவு போட்டிருக்காருல, முதலமைச்சரே நீங்கள் எழுந்து வாங்க, அவர் என்ன பிரச்சனை, அவர் நல்லா தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, மருத்துவமனையில் எல்லாமே சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, எழுந்து வாங்க வாங்க, அப்போ நீங்கள் வந்து உங்கள் கூட நாங்கள் சண்டை போடணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக ஒரு பதிவை போடுறாரு. இது அம்மா காலத்தில் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்குது. இதற்கு அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு அதிமுகவில் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு வந்ததை திமுகவினரே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து இவர் போனார்ல அன்வர் ராஜா, அதுபோல் வைகை செல்வன் கூட போனாலும் போயிடுவாரியா அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் கமெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியாக அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தங்களும் பேசுகிறாங்க. இப்போ மதிமுகவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைகோவுக்கு திரும்ப ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. அவர் பையன் தான் நாடாளுமன்ற எம்பியாக இருக்கார், எதுக்கு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பாஜகவில் ஓப்பனாகவே பேசுகிறாங்களே. ஒரு மத்திய மந்திரி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வைகோ நீங்கள் வந்து பாஜகவுக்கு வந்துருங்க, உங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை கொடுத்துறோம், திரும்பவும் நீங்கள் வந்துருங்க, உள்ளே வந்துருங்க, நாடாளுமன்றத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு.
ஓப்பனாகவே பேசுகிறாங்க. எல்லா விஷயமுமே வந்து முதல்ல மறைமுகமாக பேசுவாங்க. ஏற்கனவே வைகோ வந்து மதிமுக சைடு போகிறாரு, இது பாஜக சைடு போகிறாரு, பாஜக அதிமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, துரை வைகோவுக்கு மந்திரி பதவிக்காக அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி இருக்குது. திமுக வந்து அவரை நம்ப தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து ஓப்பனாகவே பாஜகவோட மந்திரி ஒருத்தர் இது மாதிரி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்கிறாரு. என்னடா அது இப்படி நடக்குது அரசியலில் அப்படின்னா, அரசியலில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். அண்ணாமலை வந்து முதல்வர் ரேஸில் இல்லைங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை தான் ஏன் முதலமைச்சர், நீங்கள் வேணால் பாருங்களேன், தேர்தல் களம் வந்து நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் ஒரு மாற்றம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரதமர் மோடி வந்து மதுரைக்கு தூத்துக்குடிக்கு வராரு, திருச்சியில் ஒரு நாள் தங்குறாரு. இவர் தூத்துக்குடி வரும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கூட என்ன செய்கிறாரு, பிரதமர் மோடி சந்திக்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்டிருக்கிறார். எதுக்காக சந்திக்க போகிறாரு அப்படின்னா, இது அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லை. அவர் தமிழ்நாட்டில் அந்த 2 திட்டங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் போட்டார்ல, அந்த ஒரு திட்டம், அப்புறம் தூத்துக்குடி நெடுஞ்சாலை திட்டம். இந்த 2 திட்டத்துக்கும் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி கேட்டிருக்கிறாரு. அது இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. அனுமதி கொடுப்பாரா என்னங்கிறது தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து ஓபிஎஸ்ஸை சந்திப்பாரா என்னங்கிறது தெரியல. ஓபிஎஸ்ஸை சந்திக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் மேலே ரொம்ப வெறுப்பாயிடுவாங்க, காண்டாயிடுவாங்க. செப்டம்பர் 4 வந்து கண்டிப்பாக கூட்டம் போட்டு பாஜக கூட்டணியில் நாங்கள் இல்லை அறிவிச்சிருங்க, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிங்க, நமக்கு ரெட்டையிலும் வேணால் அதிமுகவும் வேணாங்க, புதுசாக கட்சி ஆரம்பிங்க, விஜயோட கூட்டணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நாளுக்கு நாள் செக் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாஜக எதுவும் பெரிய ஒரு பிளானோட இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பிரதமர் வர வரைக்கும் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை கூலாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.